ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ரெஸ்லிங் தமிழ் ஸ்டார். வேட் 6 வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டிசம்பர்லேருந்து நம்ம வந்து WWE டெலிவிஷன்லேருந்து பார்க்காம இருக்கோம். வேட் 6 ஸ்மாக்டவுனுக்கு வந்து மூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வேட் 6 வந்து என்ன ஆனான்னு சொல்லிட்டு தெரியல. இன்ஜுரி காரணமாக தான் அவங்க எல்லாம் வராமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டாலும் நம்ம அலெக்சா பிளஸ் ரிட்டர்ன் ஆகிட்ட உடனே வேட் 6 அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிம்ஸி மாதிரி வந்து காட்டின்னு தான் வராங்க. ஆனால் ரெஸ்ல்மேனியா 41 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேட் 6க்கும் WWE டெலிவிஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்பியரன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ரெஸ்ல்மேனியா 41ல வேட் 6ஓட ஒரு சின்ன ஒரு இன்வால்மெண்ட் இருக்க போது நம்ம அலெக்சா பிளஸை தொடர்பு படுத்தி தான் அந்த இன்வால்மெண்ட் வந்து இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்ல்மேனியா 41ல பொறுத்தவரையும் அலெக்சா பிளஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிள் வந்து பிளான் பண்ண வராங்களாம். அந்த ஆங்கிளில் நம்ம வேட் 6 வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணுறது மூலமாக ரெஸ்ல்மேனியா 41ல நம்ம அலெக்சா பிளஸோட ஸ்டோரி லைனில் மூலமாக வேட் 6 வந்து ஜாயின் ஆக போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம லெஜண்ட் கில்லர் ராண்டி ஆர்டன் ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து படிச்சிருக்காரு. அதாவது அவரோட ரெஸ்லிங் கரியர் ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச்சோட 25 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காராம். நம்ம ராண்டி ஆர்டன் மார்ச் 2000 வருஷத்துல அவரோட ரெஸ்லிங் டெபியூட்டை வந்து பார்த்தீங்கன்னா மிட் மிசோரி ரெஸ்லிங் அதில் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அதே வருஷம் WWE கூட சேர்ந்து ஓஹியோ வேலி ரெஸ்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு 2 வருஷம் அங்கே ட்ரைனிங்கை முடிச்சுட்டு மார்ச் 2002 மெயின் ரோஸ்டருக்கு வந்து வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியனாகவும் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ராண்டி ஆர்டன் பண்ண எல்லா சாதனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் ரெஸ்லிங்கில் வந்து டெபியூட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காராம். அதாவது மார்ச் 2000 ஆரம்பிச்சு அவரோட ரெஸ்லிங் கரியர் இப்போ 2025 மார்ச் இதுவரையும் பார்த்தீங்கன்னா கன்னியூ ஆகிருந்தான் போது. அடுத்து நம்ம ஃபார்மர் WWE சூப்பர் ஸ்டார் ரூசேவ் லானா இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏஐடபிள்யூல மீரோ சிஜே பெரின்னு இருந்தாங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐடபிள்யூ விட்டு வெளியே வந்தாலும் செப்டம்பர் 2023 வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து டைவர்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூசேவும் லானாவும் மறுபடியும் அவங்களோட கல்யாண வாழ்க்கையில் வந்து இணைஞ்சிட்டாங்களாம். அடுத்து நம்ம பிரான்சன் ரீடோட இன்ஜுரி ஸ்டேட்டஸ் என்ன, அவர் எப்போ ரிட்டர்ன் ஆகுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. பிரான்சன் ரீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட இன்ஜுரி வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு மோசமான இன்ஜுரி வந்து பார்க்கப்படுதான். அதாவது அவரோட காலில் ஏற்பட்ட அந்த ஒரு இன்ஜுரி, அந்த ஒரு எலும்பே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கிறதாவும், இடுப்பு பகுதியிலேருந்து அந்த எலும்பை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் பகுதியில் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ஜரியை பண்ணி முடிச்சிருக்காங்க. அதனால இன்ஜுரி வந்து எதிர்பார்த்தது ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால பிரான்சன் ரீடோட WWE ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட ரொம்ப லாங்காக அமையும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து WWE ராவோட வியூவர்ஷிப் பார்க்கலாம். அதாவது 1 வீக் லேட்டாக தான் வரும். அதனால போன வாரம் மார்ச் 3 நடந்த WWE ராவோட நெட்ஃபிளிக்ஸ் வியூவர்ஷிப் 3.1 மில்லியன் வியூவர்ஷிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்கான். அடுத்து WWE வந்து பார்த்தீங்கன்னா WWE சூப்பர் ஸ்டாரோட நிக் நேம்ஸை சைலண்டாக வந்து ஒவ்வொருத்தரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம செட் ஃப்ரீக்கிங் ரோல்ஸ்னு சொல்லுவாங்க. WWE வெப்சைட்டில் அந்த ஃப்ரீக்கிங்கை ரிமூவ் பண்ணிட்டு செட் ரோல்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பிக் பிரான்சன் ரீட் அதில் பிக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பிரான்சன் ரீட் மட்டும் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம டர்ட்டி டாமினிக் மிஸ்டீரியோ இருந்தால் டர்ட்டியை ரிமூவ் பண்ணிட்டு டாமினிக் மிஸ்டீரியோ மட்டும் வச்சிருக்காங்க. WWE ரிங்கில் அனௌன்ஸ்மெண்ட்டில் ப்ரோமோவில் வேணால் எங்கே வேணாலும் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் WWE வெப்சைட்டில் இந்த மாதிரி நிக் நேம் எல்லாம் இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக தெரிய வருது இதன் மூலமாக. அடுத்தது நம்ம செட் ரோல்ஸ் கிட்ட ரீசெண்டாக அந்த போட்காஸ்ட்டில் உங்கள் ஒய்ஃப் பெக்கி லிஞ்ச் எப்போ திரும்ப வருவாங்க, இல்லை ரிட்டையர் ஆகிட்டாங்களா ரெஸ்லிங்கை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, கண்டிப்பாக என்னோட ஒய்ஃப் பெக்கி லிஞ்ச் வந்து ரெஸ்லிங்கை விட்டு ரிட்டையர் ஆகிறதுனால கிடையாது, இப்போதைக்கு வந்து பிரேக்கில் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம் பேக் டு ஹோம் வந்து கியரப் ஆகிறாங்க, ரெடி ஆகி நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காராம். அதாவது WWE ரிட்டர்னுக்கோசரம் பெக்கி லிஞ்ச் வந்து ரெடி ஆகின்னு வரதா வந்து பார்த்தீங்கன்னா செட் ரோல்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காரு. அடுத்து நம்ம ஜே யூசோ ராயல் ரம்பிள் வின்னர் 2025 குந்தரை கண்டிப்பாக நான் ரெஸ்ல்மேனியா 41ல டிபீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக இருக்காரு. கண்டிப்பாக ஒரு அண்டர் ரேட்டட் சூப்பர் ஸ்டார் ஜே யூசோ இருக்கிறதுனால அவர் எந்த மாதிரி வந்து வின் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்தாலும் ஜே யூசோவோட அப்பாவான ரிக்கிஷி வந்து ஜே யூசோக்கு ஒரு புது நெக்நேம் வச்சிருக்காரு. அதாவது ஜே யூசோ ஈட் பண்ணக்கூடிய அந்த ஈட் அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி ஈட் மேனியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. நம்ம அல்கா மேனியா கோஃபி மேனியான்ற மாதிரி இப்போ ஈட் மேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஜே யூசோக்கு ஒரு புது நெக்நேமை அவரோட ஃபாதர் ரிக்கிஷி வச்சிருக்காராம்.